ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்பியன் ரீஃப் கிட்ட வந்துக்கிறோம். சாம்பியன் ஒர்க் ஷாப் கிட்ட இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 100 பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் இருந்தது. அந்த ரயில்வே கேட் எடுத்துகிட்டு இப்போ 100 பாஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா யூஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 90% வேலை முடிஞ்சிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் இருந்தது. அங்கே வந்து 2 எம்ப்ளாயி இருந்தாங்க. ரயில்வேல வந்து 12 ஹவர்ஸ் டியூட்டி. அவங்க பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலி வாழ்ந்துன்னு இருந்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக் மேன் எடுத்து போட்டுக்கிறாங்க. வெயிலில் போய் ட்ராக்கை பார்த்துன்னு ரயில்வே வேலைக்கு ட்ராக் மேனை போட்டுக்கிறாங்க. நாங்கள் அவங்ககிட்ட பேசியிருந்தோம். ஒருத்தர் வந்திருந்தார். என்னண்ணா இந்த வேலைக்கு வந்துட்டுக்கிறீங்கன்னா, இது ரயில்வே கேட்டெல்லாம் ஏற்றுட்டாங்கப்பா கேஜிஎஃப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் மட்டும் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் கேட்டுங்களை ஏற்றுட்டு எங்களெல்லாம் ரயில் வே ட்ராக்கு செக் பண்ணுறதுக்கு அமுச்சிட்டுக்கிறாங்கோ. இப்போது ரயில்வே ட்ராக்கு செக் பண்ண போயின்னுக்கிறோம் கேட் மேன்லாம் எடுத்துட்டாங்கன்ட்டு. இது பார்த்திங்கன்னா மழை வந்தால் கூட ரொம்ப அந்த இடத்துல தண்ணி தேங்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் போகிறதுக்கு வரத்துக்கு. பிரிட்டிஷ்கார் நம்ம மார்கி போன்ட்டு பங்காரப்பேட்டைக்கு ட்ராக் போட்டாங்க பிராட் கேஜ். அவங்க நினச்சிருந்தா அப்போவே அண்டர் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்னமும் ரயில்வே கேட்டெல்லாம் இருக்குது. கேஜிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. உரியம் மட்டும் வண்டி இருக்குது. இப்போ சப்போஸ் கல்லறைமொழியிலேருந்து இந்த உரியம் ஸ்டேஷன்லேருந்து கல்லறைமொழிக்கு என்ன போனோன்னா இந்த ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இது கல்லறைக்கு எதனா சாவு எடுத்துன்னு போனோன்னா கூட மதர் ஆஃப் மைன்ஸ் பைலட்ஸ் பக்கம் இருக்கக்கூடிய பங்களாவில் இருக்கிறவங்கலாம் எடுத்துன்னு போனால் கூட இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன பிரிட்ஜ் ஆகுது. இப்போ எமர்ஜென்சிக்கு எதனா ஒரு ஃபயர் இன்ஜின் கல்லறைமொழி பக்கம் இருக்கிறவங்களுக்கு போனோன்னா கூட இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாள் பகலில் மழை வந்துச்சுன்னா தண்ணி நின்றுடும். அந்தளவுக்கு இது ஒன்றும் பெரிய பிரிட்ஜாக இல்லை. பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிரிட்ஜை தான் பண்ணியிருக்கிறாங்க. சரி, சப்போஸ் அந்த பக்கம் இருந்து எதாவது சாவு எடுத்துன்னு வந்தாங்கன்னா ஊர்வலமாக போனோன்னா பேண்ட் ஏதாச்சும் ஒரு 50 பேர் 100 பேர்னா போவாங்க ஊர்வலமாக. இதில் எப்படி முன்னாடி பேண்ட் ஆச்சுன்னு எடுத்துன்னு போவாங்க. சப்போஸ் கல்லறைமொழி கட்டுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எதனா ஒரு ஃபங்க்ஷனு இப்போ டீலக்ஸ் பஸ்ஸு பெரிய பெரிய பஸ் எதுனா வரணும். பெங்களூர் இப்போ கல்யாணத்துக்கு போனோன்னா டவுன் போயிட்டு டவுன்லேருந்து சல்டனா போய் சல்டனாலேருந்து உரியம் ஸ்டேஷன் போய் போனோம். அப்படி இல்லைனா அசோக் நகர் பக்கம் போய் கோரமண்டல் பக்கம் போய் பெங்களூருக்கு போனோம். அப்படி இல்லைனா கிருஷ்ணாவரம் சுற்றின்னு போனோம். அந்த மாதிரி இது ரயில்வே காரில் நம்ம டபுள் வேலை தான் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரிட்ஜு கூட நம்ம கேஜிஎஃப் மக்கள் நல்லது வரவேற்கிறாங்க சில பேர். நம்மளால் முடிஞ்ச கருத்து எங்களுக்கு வந்து இந்த பிரிட்ஜு உடன்பாடு இல்லை. இப்போவே பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பிட்டு இருக்குது. அதுக்கு பதில் ரயில்வே கேட்டே வச்சுட்டு இருந்துக்கலாம். 2 ஃபேமிலினா போய்ச்சிருப்பாங்க. அவங்கள தூக்கி ரயில்வே ட்ராக் மேனாக செக் பண்ணுறதுக்கு போட்டுக்கிறாங்க. இந்த ரயில்வே ட்ராக் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். பிரிட்ஜு பார்த்திங்கன்னா இப்போ மழை பெய்ஞ்சு தண்ணி ரொம்பிட்டு இருக்குது. இன்னும் ஜோராக மழை ஒரு 2 ஹவர் 3 ஹவர் மழை பெஞ்சா தண்ணி எப்படி நிற்கும்னு தெரில இது பிரிட்ஜில். இந்த பிரிட்ஜு பற்றி சில பேர் நிறைய பெருமையாக வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபெயிலியர்னு தான் நாங்கள் சொல்லுவோம். போக போக பார்ப்போம். எஸ்பி ஆஃபீஸில் ஒரு பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க. அந்த பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா பெம்பல் போகக்கூடிய பஸ்ஸு வந்து முன்னாடி போயிருந்த பஸ்ஸு பின்னாடி ரிவர்ஸில் வந்து 2 அப்பன்டிஸ் ஸ்டூடெண்ட் மேலே கால் மேலே ஏற்றிச்சு. ஒருத்தர் மேலே பஸ்ஸு ஏறி போயிடுச்சு வண்டி மேலே ஏறி. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ரிகவர் ஆகிறதுக்கு ஆச்சு. அப்பன்டிஸ் ஸ்டூடெண்ட் பெமல் பஸ் ரிவர்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேரண்டி நம்ம சொல்ல முடியாது. இது பிரிட்ஜுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பெரிய பஸ்ஸெல்லாம் போகிற மாதிரில எமர்ஜென்சி ஒரு ஃபயர் இன்ஜின் கூட போகாத மாதிரி இருக்குது. போக போக பார்ப்போம் எப்படி நம்ம ஊர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களோ இல்லை டெவலப்மெண்ட் பண்ணுறான்னு சொல்லி நம்ம ஊர் ஆயிடுச்சுன்னு தெரில. எங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு கருத்து.